ஹாய் ஹலோ வெல்கம் டு லச்சூஸ் கைமனம். லைஃப்பில் வந்து நிறைய ஹாப்பி மூமெண்ட்ஸ் வருங்க. அதில் ஒரு சில முக்கியமான ஹாப்பி மூமெண்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு போகிறது தான். நம்ம வீட்டில் நமக்காக சமைச்சு நமக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட்றது தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஹாப்பியான விஷயம். ஸோ அப்படி தான் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா சாம்பாரில் எப்போவுமே சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டு சூப்பராக சமைச்சிருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் கோஸ் பொரியல், வத்தல், அதாவது கஞ்சி வடகம் எல்லாமே பொரித்து வச்சுருந்தாங்க. ஸோ நான் ரொம்ப ஈகராக இருந்தேன் சாப்பிட்றதுக்கு. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு அம்மா சாப்பாடு. அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா கோவக்காய் பொரியல் அண்ட் வெண்டைக்காய் பொரியல். ஒரு நாளைக்கு 3 பொரியலாக அப்படி யோசிக்காதீங்க. கோஸ் பொரியல் வந்து எனக்கு மட்டும்தான் அம்மா செய்திருந்தாங்க. ஏன்னா மற்றவங்கெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அண்ட் வெண்டைக்காய் அண்ட் கோவக்காய் வந்து மெயினாக சைந்தவிக்கும் என்னோட அன்னிக்கும் தான் செஞ்சுருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த பொரியல், எனக்கு இந்த பொரியல், இந்த மாதிரி வெரைட்டியாக செய்கிறது அண்ட் அவங்கவுங்களுக்கு பிடிச்சது செய்கிறது அப்படின்னா அம்மாவால் தான் முடியும். ஆனால் நம்ம இதை டெய்லியும் கேட்குறத மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டோன்னா அது அவங்களுக்கும் ரொம்ப நல்லது. அண்ட் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சண்டே மார்னிங் வெங்காயம் பூண்டெல்லாம் வந்து மட்டன் குழம்புக்காக உரிச்சிட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து அண்ணா ஸ்வீட்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தாங்க. இந்த ஸ்வீட் எங்கள் ஊரில் ரொம்பவே ஃபேமஸ். அண்டு இதில் பார்த்திங்கன்னா குலோப் ஜாமுன், அதுக்கு நடுவில் வந்து பால்கோவா வச்சுருப்பாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு வந்து பர்சனலி குலோப் ஜாமுன் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வந்து நான் தூங்கி எந்திரிக்கும் போதே எங்கள் வீட்டில் அவ்வளோ குலோப் ஜாமுன் இருக்கும். ஏன்னா எங்கள் அப்பா ஒரு மிட்டாய் வியாபாரி அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நாள் கழித்து சாப்பிட்றதுக்கு உடனே கம்ப்ளீட்டாக சாப்பிட்டு முடிச்சுட்டேன். அண்ட் மற்றவங்களுக்கும் எடுத்து கொடுத்துட்டு அடுத்து பார்த்திங்கன்னா அண்ணாவும் அண்ணியும் வந்து கொடைக்கானல் போயிருந்தாங்க. ஸோ அங்கேருந்து கொஞ்சம் ஹோம்மேட் சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. நல்ல நட்ஸ் ஃபில்டு சாக்லேட்ஸ் எல்லாமே இருந்தது. டார்க் சாக்லேட், ஒயிட் சாக்லேட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஃபிக்கு, அத்திப்பழமெல்லாம் உள்ளார வச்ச மாதிரியான சாக்லேட்ஸ், நிறைய வெரைட்டிஸ் இருந்ததுங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டோட செல்லம் வந்து சைந்தவிக்காக தான். டார்க் சாக்லேட் சாப்பிட்டா கொஞ்சம் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அண்ட் சைந்தவிக்கு நாங்கள் நிறைய சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கி தர்றதில்ல. அண்ட் அதுலேயுமே வந்து அவள் பெருசாக ஒன்றும் சாப்பிடல. ஜஸ்ட்டு இருந்தாலும் அவங்க ட்ரிப் போயிருக்காங்க, அங்கே வந்து ஹோம்மேட் சாக்லேட் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துருந்தாங்க. சண்டே மார்னிங் வந்து மட்டன் குழம்பு வச்சு இட்லி தான் செய்திருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இல்லை, வீட்டில் மற்றவங்க சாப்பிட்றதுக்கான பிளேட் தான். எனக்கு வந்து தோசை தான் பிடிக்கும். ஸோ அதனால் அம்மா வந்து தோசை போட்டு மட்டன் குழம்பு எனக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சொர்க்கம் மாதிரி தாங்க. நம்ம உட்கார்ந்த இடத்துல நமக்கு பிளேட்டில் சாப்பாடு வர்றது, நமக்கு பிடிச்சதையே செய்து கொடுக்குறது, அண்ட் நமக்கு என்னென்ன பிடிக்குமோ அடுத்த நாள் பிளான் பண்ணி செய்து கொடுக்குறது, இதெல்லாம் வந்து ஆஃப்டர் மேரேஜ் அம்மா வீட்டுக்கு போனால் கண்டிப்பாக எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ்